அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. எல்லாருக்குமே எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இன்றைக்கும் நிறையா இருக்குது. ஸோ குயிக்காக டெக் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா ஆப்பிள் ஸ்டோர் இந்தியாவில் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க, திவாலி சேல் ஆஃபர்ஸ்னு. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் iPhone 13 வந்து ஆஃபர் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது கூடவே வந்து ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 944 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மறுபடியும் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு புது ரூல் கொண்டு வராங்க. இந்த ரூல்னால ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் டிஸப்பாயிண்டிங்காக இருக்காங்க. இங்கே ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்தியாவில் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்தியாவுடைய நேவிகேஷன், அதான் நேவிக் இருக்கு இல்லையா, நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன், இதோட தான் லான்ச் ஆகணும். இப்போ தற்சமயம் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் வந்து யூஎஸ் உடையது, அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை விட நம்மளுடைய நேவிக் வந்து இன்னும் அக்யூரேட்டாக நமக்கு வந்து லொக்கேஷன் காட்டும். அதனால் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு வந்து ரெட்மி 9 ப்ரோவில் வந்து இந்த நேவிக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் இல்லை. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அந்த மாதிரி ரெட்மி 9 ப்ரோன்னு நினைக்கிறேன், அதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுலையுமே இல்லை. பட் இனிமேல் January 1, 2023 இந்தியாவில் லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நேவிக் இந்த சிஸ்டத்தோட லான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் ஏன் டிஸப்பாயிண்டடாக இருக்காங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எல்லாமே குளோபல் பிராண்ட்ஸுடைய பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் வச்சுருப்பாங்க. காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ சடனாக வந்து 2023 வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு காஸ்டிங் ஆகும். ஏன்னா நேவிக் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சிப் இன்டகிரேட் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய காஸ்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கூட. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் இந்தியாவில் 2023 January 1 மேலே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நேவிக், அதாவது நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷனோட தான் லான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வாட்ஸ்அப் சில ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கு இல்லையா, அந்த ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மிஸ்ட் கால் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் இனிமேல் டு நாட் டிஸ்டர்ப் இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ்ட் கால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி வந்து இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஏபிஐயில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். அடுத்ததாக வந்து கம்பேனியன் மோட். இந்த கம்பேனியன் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டேப்லெட் அண்ட் ஐபேடுக்கு கம்பேட்டபிலிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு. இதை வந்து இன்னும் செகண்டரி டிவைஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி கம்பேனியன் மோட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது ஆக்சுவலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இது ப்ரைமரி டிவைஸ் ஆகிடும். ஸோ செகண்டரி டிவைஸ், அதாவது கம்பேனியன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு டேபை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கம்பேனியன் மோட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இன்னொரு செகண்டரி டிவைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஃபியூச்சர்லையும் பீட்டா வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இப்போ கொண்டு வராங்கன்னு. இன்ஸ்டாகிராம் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுலேயும் அப்டேட் வருது. ஸ்டோரிஸில் இன்ஸ்டாகிராம் ஆப்போடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டிக்டாக்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபீச்சரும் அப்படி தான். தற்சமயம் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 செகண்ட் கிளிப் தான் வந்து அப்லோட் பண்ண முடியும் வீடியோஸ். அதே வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தால் 15 நீங்கள் வந்து அதை கட் பண்ணி தான் ஸ்டோரிஸாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து ஸ்டோரிஸில் வந்து நீங்கள் 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட்டுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்டோரிஸ் வந்து இனிமேல் நீங்கள் 1 மினிட் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். சாம்சங் ஃபெஸ்டிவ் ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட், ரெண்டு இதுலையுமே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அமேசான் அப்படின்னு சொல்லும்போது M சீரிஸ், M53, M33, சாம்சங்குடைய S20 ஃபேன் எடிஷன், அல்ட்ரா எல்லா இதுலையுமே வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. இது கூடவே சாம்சங்குடைய M32 ப்ரைம் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 10,499க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்க முடியும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி மற்ற இதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ரைம் எடிஷன் அப்படிங்கிறதுனால அமேசான் ப்ரைம் வீடியோ இருக்குல்ல, அதுக்கான 3 months மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கூடவே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் ப்ளஸ் 6000 mAh பேட்டரியோட 10,499க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரும் இருக்குது, அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் ரெண்டுமே வந்து காம்போ ஆஃபர் மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது.
நீங்கள் விவோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த நவராத்திரி ஆஃபரை மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஏன்னா வெறும் ₹101 கொடுத்து நீங்கள் விவோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். இங்கே ஆஃபர்ஸ் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு லான்ச்சர்ஸ் விவோடைய V25 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன், விவோடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் X80 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் விவோ Y75. ஸோ இந்த 3 சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வெறும் ₹101 கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐயில் டவுன் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செப்டம்பர் 25லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து அக்டோபர் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. அகெயின் வந்து நீங்கள் ஒரு வேளை கேஷ்பேக் வேணும், நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க 8,000 வரைக்கும் இந்த எல்லா சீரீஸ்லையும். கேஷ்பேக் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூசர், SBI அண்ட் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கும்போது ₹8,000 வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டவுன் பேமெண்ட் வேண்டாம் அப்படின்னா. ஸோ இந்த 2 ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி விவோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் லேட்டஸ்ட் லான்ச்சஸில். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணலாம். நீங்கள் இந்தியன் ஆப்பிள் ஸ்டோருடைய திவாலி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா வருஷமே இவங்க திவாலி சேல் கொடுப்பாங்க, ஏதாவது ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் ஏதாவது ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே ரிவீல் பண்ணியிருக்கிறது வந்து ₹7,000 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7% ஆஃபர் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹41,900. ஸோ ₹42,000 உங்கள் கார்ட் வேல்யூ இருந்ததுன்னா வந்து அதில் உங்களுக்கு ₹7,000 வந்து ஆஃபர் இருக்கும். ஆஃபரும் வந்து நீங்கள் HDFC இல்லைனா MX கார்டு, இந்த 2 கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ₹7,000 டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட்னாலும் ₹42,000 வேல்யூவோடு இருந்ததுன்னா இந்த ₹7,000 ஆஃபரோட நீங்கள் HDFC கார்டில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. போன வருஷம்லாம் வந்து உங்களுக்கு ஏர்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அதோடு வந்து ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் இ-காமர்ஸ், ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் இருந்தது இல்லையா, அதுவுமே எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ₹7,000 நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் 24 வரைக்கும் இந்தியா ஆப்பிள் ஸ்டோர் இருக்கு இல்லையா, இ-காமர்ஸ் வெப்சைட், அதில் நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்த அப்டேட்டுக்கு வந்து iPhone 13 ப்ராங்க் அப்படின்னு நம்ம ஹெட்லைன்ஸ் சொல்லலாம். ஏன்னா போன வாரம் ஃபுல்லு வந்து ஃப்ளிப்கார்ட் நம்மளெல்லாம் வந்து முட்டாளாக்குனாங்க. இப்போ குரோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று காலையில் ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணி iPhone 13 51,990 ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னது தான். அதுவும் வந்து ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டுடே அப்படின்னு சொன்னதுனால கம்ப்ளீட்டாக குரோமா வந்து வெப்சைட்டே கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெப்சைட் ஓப்பன் ஆச்சு. பட் iPhone 13 ஓப்பன் ஆகலை. நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். iPhone 13 ஓப்பனே ஆகலை. வெறும் ஹோம் பேஜ் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் ஒருவேளை iPhone 13 ஸ்டார்டிங் அட் 51,919 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் 5G நெட்வொர்க் அஃபிஷியல் லான்ச் அக்டோபர் 1 அப்படின்னு நேற்று தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜியோ ரோல் அவுட் பண்ணுவாங்களா இல்லைனா ஏர்டெல் ரோல் அவுட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் ஜியோ அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய 5G வந்து 8,000 to 12,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான ப்ரிப்பரேஷனை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் 5G கவரேஜ் இவங்க கொண்டு வந்தோம்னா இவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காம்போ ஆஃபர்ஸ் தான். அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வந்து 5G பிளான்ஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய காம்போ ஆஃபர்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட 5G ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gயில் இருந்த சில மிஸ்டேக்ஸும் இவங்க கரெக்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு என்ன நல்ல ஃபீச்சர்ஸோடு இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. இதுதான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். இந்தியன் கவர்மெண்ட் ஜனவரிக்கு மேலே லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து என்ன ஃபீச்சர் இன்டெகிரேட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 6,000 mAh. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜெயபிரகாஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.